400 100 200 ஆனா கரிமிளகாய் என்ன விலை விலைகள் இன்றைக்கு என்ன மாதிரி 400 மரக்கறிகளை ஏற்றுமதி செய்யறது அதாவது யாழ்ப்பாணத்துல இருந்து கொண்டு வர மரக்கறிகள் பெரிய கரெக்டான சொல்லி இல்ல குறைஞ்சிருக்கு மரக்கறி நல்ல விலை பச்சை பசையில இருந்து ஒரு முடி 80 ரூபா. வணக்கம் எல்லாருக்கும். நாங்க இப்ப இருக்கிறோம் யாழ்ப்பாணத்தினுடைய திண்ணவேலி என்று சொல்ற பிரதேசத்துல. அதாவது இந்த திண்ணவேலியில பிரபலமான ஒரு மரக்கறி சந்தை இருக்குது. அந்த சந்தைக்கு இன்றைக்கு நாங்க அதிகாலை வரைக்கும் தந்திருக்கிறோம். மரக்கறிகளினுடைய விலைகள் இன்றைக்கு என்ன மாதிரி போகுது அப்படின்றத பாக்குறதும், இந்த சந்தை எப்படி இருக்குது, அதாவது இந்த சந்தை அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய பலதரப்பட்ட இடங்களுக்கு மரக்கறிகளை ஏற்றுமதி செய்யறது. அதாவது தமிழ்ல இருந்து மரக்கறிகளை இங்க கொண்டு வந்து இங்க இருந்து யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களுக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா மரக்கறிகள் ஏற்றுமதி செய்யறது. அப்படியான ஒரு பெரிய ஒரு சந்தைக்கு நாங்க வருகை தந்திருக்கிறோம். இன்றைக்கு நிலவரம் எப்படி இருக்குது, மரக்கறிகளுடைய விலை எப்படி இருக்குது, அங்க இருக்கக்கூடியவங்களோட நாங்க கதைக்க போறோம். நிறைய விஷயங்கள் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள போறோம். இது ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்க போது. இந்த காணொலி ஃபுல்லா பாருங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியா இருக்க போது. யாரும் எங்களோட சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னு சொன்னா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். போயிட்டு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து என்ன தேங்காய் போகுது, என்ன விலை போகுது தேங்காய்? எவ்வளவு? 100 ரூபாய். பெருங்காயம் இதுகளா? அந்த என்ன விலை குறைஞ்சிருக்கா? என்ன மாதிரி கொஞ்சம் எங்க இருந்து கட்டி கொண்டு வரீங்க? எல்லாம் இங்கதானா அல்லது யாழ் மாவட்டத்துக்கு? இது 120 ரூபாயா? நல்ல பெரியதுங்க. நல்ல பெரியதுங்க. கடைக்காரன் 150 ரூபாய் விற்கிறேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பழங்கள் இருக்குது. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் பழங்கள் இருக்கிற இடம். அப்படியே நாங்க மேல போனோம்னு சொன்னா மேலதான் பாத்தீங்கன்னா மரக்கறி சந்தை இருக்குது. ஆனா வாழைப்பழம் என்ன விலை போகுது கிலோ? 130 கிலோ. பரவாயில்ல, விலையெல்லாம் ஓகே தான் இருக்கு. அப்படியே நாங்க மேல போவோம். மரக்கறிகளினுடைய விலை எப்படி இருக்கு, அதாவது எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆனா மரவள்ளிக்கெல்லாம் என்ன விலை? என்ன விலை? 200. என்ன விலை நீத்துக்கா? 160. கத்திரிக்காய் 250. எங்க இருந்து ஒண்ணு? இதெல்லாம் ஊர்ல பண்றதா? தமிழ்ல. ஓகே, நான் பாத்துட்டு வரேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு பரபரப்பா சந்தை இருக்குன்னு பாருங்க. இவ்வளவு மக்கள் இதுல வருகை தந்திருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனா கரிமிளகாய் என்ன விலை? 350. என்ன மாதிரி மரக்கறி எல்லாம் விலை குறைஞ்சிருக்கா, கூடி இருக்கா? எல்லாம் தமிழ்ல இருந்து வர்றதானே? என்ன விலை கரெக்ட் கிலோவா? எங்க தமிழ்ல இருந்து வர கரெக்டா? என்ன மாதிரி மரக்கறி விலை குறைஞ்சிருக்கா? கணக்கான விலை இல்ல. அப்ப இதெல்லாம் முடிய வந்த மரக்கறியா இல்ல? என்ன மாதிரி இது முருங்கங்காய் என்ன 400? ஓகே, விலையெல்லாம் பரவாயில்ல தான், ஓகே தான் இருக்கு. தக்காளி பழம் என்ன விலை கிலோ? 400. ஆனா என்ன விலை? இது கத்திரிக்காய் 350 கிலோவா? கரெக்ட் என்ன?
400. தக்காளி பழம் எல்லாம் என்ன தமிழ்ல இருந்து வர்றது எல்லாம் மற்றெல்லாம் இங்கே தேது. $150. என்ன விலை பப்பாசி பழம்? 180. ஓ 400. என்ன விலை புரளங்க? 120. எங்க இருந்து கொண்டு வர்றது? உரும்புறாரு. என்ன விலை இது? பத்தா பழம் என்ன விலை? கிலோவா இல்ல ஒரு பழம் 100 ரூபா? எப்படி? ஒரு கிலோ 100 ரூபா. தேசிக்கா கிலோவாவா? சின்ன வெங்காயம் என்ன விலை ஐயா? சின்ன வெங்காயம் என்ன விலை? கிலோ. என்ன விலை இது? பீட்ரூட் என்ன விலைன்னா? 350. எங்க இருந்து கொண்டு வர? தமிழ்லையா ஊர்லயா? எல்லாம் உள்ளூர் உற்பத்தி. என்ன விலை தேசிக்காய் கிலோ? கிலோ 250. தேசிக்காய் அங்க இருந்து இப்ப கொண்டு வாரீங்க? யாழ்ப்பாணமா? எவ்வளத்துல இருந்து? வாழைக்காய் என்ன விலை? 140. அண்ணா பூசணிக்காய் என்ன விலை என்ன கிலோ? 160 கிலோ. என்ன விலை நீதுக்கா? கிலோவா? 160. அண்ணா கறிமிளகா என்ன விலை என்ன? 150. இது யாழ்ப்பாணத்துல இருந்து கொண்டு வரதா? என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிற மரக்கறிகள்ல முக்காவாசி, அதாவது கரெக்ட் லீக்ஸ் அதுகளை தவிர மிச்சம் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல இருந்து கொண்டு வர மரக்கறிகள், அதாவது உள்ளூர் உற்பத்திகள் தான். அதாவது புழுக்க பாத்தீங்கன்னா இப்ப எல்லா மரக்கறிகளுமே பெருசா இப்ப நான் சொன்ன மாதிரி தமிழ்ல கட்டுறது அப்படி இல்லை. கரெக்டும் லீக்ஸும் அதுகள் மட்டும்தான் தமிழ்ல எடுக்கிறது. மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளூர் உற்பத்திகளா தான் இருக்குது. என்ன விலை கறிமிளகா? கிலோ 400. என்ன விலை முருக்குங்க? கிலோ 500. பாவக்கா 600 ரூபா. 200 கிலோ. என்ன விலை சின்ன வெங்காயம்? கிலோ 300. இது எங்க இருந்து எடுக்கிறீங்க? முன்னால எல்லாமே ஃபுல்லா யாழ்ப்பாணம் தானே. இது சின்ன வெங்காயம், இது கொஞ்சம் பெருசா. அப்படியா? இது என்ன விலை? இது 330. சரி அண்ணா. என்ன விலை வண்டிக்கா? கிலோவா? பெரிய வெங்காயம் கிலோ 200. இப்படியே பார்த்தா இதுல சிவப்பு கறிமிளகா பழம் வேணும். இது என்ன விலை? இது என்ன விலை? இது கிலோ 200. தேசிக்காய் என்ன விலை என்ன? கிலோ 200. என்ன எல்லாம் 200ன்றீங்க? கோவா கிலோ 150. எங்க இருந்து கோவா எடுக்கிறீங்க? நம்மளையே வீடியோ வந்ததா?
என்ன வெங்காயம் கிலோவா? எங்க இருந்து எடுக்கிறீங்க? தமிழ்லையா? அதுல இருந்து எடுக்கிறது. என்ன விலை பாய்த்துங்க? 60 ரூபாயா? 600 ரூபா கிலோ. 600 ரூபா இருக்குது. என்ன விலை? என்ன இஞ்சி என்ன விலை? 100 கிராம் 130 ரூபா. என்ன உருளைக்கிழங்கு கிலோ? 220. ரெண்டு இப்ப கொண்டு வரீங்க போல. எங்க தமிழ்? அதான் தமிழ். இது இது கொஞ்சம் இதா இருக்கு. இது காயா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. என்ன என்ன மாதிரி மக்கள்கிட்ட வரவெல்லாம் எப்படி இருக்கு? கொஞ்சம் அளவு திருவிழாக்கள். இப்ப திருவிழா சீசன் போய்கொண்டு வியாபாரம் நல்லூர் நீ தொடங்க விட்டு சரி அண்ணா. அண்ணா வெங்காயத்துல என்ன விலை? கிலோ 350. இது எங்க இருந்து எடுத்துட்டு வரீங்க? தமிழ்லையா? யாழ்ப்பாணமா? தக்காளி பழம் கிலோ 400. என்ன மாதிரி மக்கள் வரவெல்லாம் அப்படி இருக்கு? சரியான குறைவா? ஏன் என்னதுக்கா? என்ன காரணம்? கோயில் சீசன். இப்ப கோயில் சீசன் தானே போய்கொண்டிருக்கு. முடிஞ்சுதா? இனி நல்லூர் தொடங்க இனி ஆக்கள் வரும் கூட. இப்ப என்ன மாதிரி மரக்கறி கொண்டு வர மரக்கறி இல்லாம என்ன மாதிரி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கா? இல்ல என்ன மாதிரி கஷ்டம்? குறைவு. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் விடுமையா இருக்கிற நேரத்துல வருவாங்க. ஓகேண்ணா. பாவக்காய் என்ன விலை? கிலோ 600. கரெக்ட். கிலோ 400. கரெக்ட் விலை குறைஞ்சிருக்கேன். பாவக்காய் கிலோ 600. கரெக்ட் 400. இது தமிழ்லையா இந்தியா? தமிழ் இருக்கா? கரெக்ட் விலை குறைஞ்சிருக்கேன். கரெக்ட் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா இடத்துலயும் விலை குறைஞ்சிட்டு கிட்டத்தட்ட நான் முதல் காணொலி பதிவு செய்த 1200 ரூபா போனது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 400 ரூபா கிலோ. இதில் பார்த்தா கருவேப்பிலையும் ரம்பையும் இருக்குது. என்ன விலை கருவேப்பிலை? என்ன ஒரு தண்டா இல்லது என்ன மாதிரி எப்படி கொடுப்பீங்க? ஒரு கட்டு. இது ரம்ப இல்ல ஐயாட்ட பார்த்தா தேசிக்கா இருக்கு. என்ன விலை தேசிக்கா? என்ன விலை தேசிக்கா? என்ன விலை? 250 ரூபா. ஓகே. மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு மக்கள் வரவு? என்ன மாதிரி மார்க்கெட் சந்தைக்கு மக்கள் வரவு இப்ப சரியா குறைவு. சரியான என்ன காரணம்? அதுக்கு காரணம் வருமானம் போதாம மக்களுடைய விலைகள் என்ன மாதிரி போகுது? விலைகள் மரக்கறி அன்றாடம் நாளுக்கு நாள் சந்தைக்கு வர்ற வெட்டி விலைகள் நீங்க எடுக்கிற மாதிரி என்ன மாதிரி கொண்டு வர மரக்கறி எல்லாம் என்ன மாதிரி விற்பனை ஆகக்கூடிய மாதிரி இருக்கா? என்ன மாதிரி விற்பனை ஆகுது இல்லை. மக்கள் சனம் இல்லாததுல மரக்கறி விற்பனை ஆகுது. இன்னும் நிறைய சனம் பாரதான் இப்ப குறைவா இருக்கு. குறைவா இருக்கும். வரக்கறி வேண்ட வராக்கள் என்ன மாதிரி என்ன விலை கூடியன்னு சொல்றாங்களா? இல்ல என்ன விலை வெட்டி ஆகல மக்கள் வார ஒரு மக்கள் கையில பணம் இல்ல. இது கரெக்ட் முதல் 1200 ரூபா போனது இல்ல. இன்னைக்கு 400 ரூபா. கரெக்ட் விலை குறைஞ்சிருக்கு. அப்ப மரக்கறி ஓரளவுக்கு விலை குறைஞ்சிருக்கு. விலையும் குறைஞ்சு மக்கள் வரவும் குறைஞ்சிருக்கு. விலையும் குறைஞ்சு மக்கள் வரவும். நல்லூர் தொடங்க இனி கொஞ்சம் மக்கள் கூட வரும். ஓகே.
சந்தை வந்து எவ்வளவு பரபரப்பா இருந்தாலும் இங்க சந்தையில விற்பனை செய்யக்கூடிய ஆட்கள், அதாவது சந்தையில இருக்கக்கூடியவங்க சொல்ற கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, மக்களினுடைய வரவு குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்கிறாங்க. மரக்கறிகளினுடைய விலையும் வந்து குறைவடைஞ்சிருக்குது, மக்களினுடைய வரவும் வந்து குறைவடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இனி நல்லூர் ஆரம்பிக்கிற அந்த நேரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்கள் வந்து நிறைய வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. உண்மையிலேயே இதுகளை நம்பி இருக்கக்கூடியவங்களுடைய வருமானங்கள் அப்படின்றது உண்மையிலேயே பாதிக்கப்படுதுன்னு சொல்லலாம். எல்லாம் ஒன்று இது வேற வேற அப்படியே என்ன முருகங்க 450 ரூபா. என்ன மாதிரி மக்கள் என்ன மாதிரி வராங்களா? என்ன மாதிரி தரமே இல்லையா? விலை என்ன மாதிரி போகுது? விலை என்ன மாதிரி போகுது? விலை குறைஞ்சிருக்கு மரக்கறி. கரெக்ட் முடியா? என்ன விலை என்ன கரெக்ட்? கிலோ 400. இங்க பாருங்க இவ்வளவு பெரிய கரெக்ட்னு சொல்லி. இது தமிழ்ல தெண்டே பண்ணுதா? என்ன விலை என்ன கிலோவா? என்னடா எல்லா மரக்கறியும் வந்து உடனுடனே கொண்டு வர மரக்கறிகளா? யாழ்ப்பாணம் பாரு நேரடியா 150. எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பிரசான மரக்கறி தானே எல்லாமே. இந்த காஞ்சி அப்படி இல்லாம எல்லாம் உடனடி மரக்கறி. எல்லா விஷயங்களுமே உடனடியா தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சரி. ஐயா தேங்காய் என்ன விலை? என்ன விலை தேங்காய்? இது சின்ன தேங்காய், இது ஓரளவான தேங்காய், அது கொஞ்சம் பெரிய தேங்காய் 130. அது பரவாயில்ல. இது 90. அதான் 130 ரூபாய் பரவாயில்ல. பெரிய தேங்காய் இது, ஆனா 130 ரூபாய். நல்ல விலை என்ன? திருநெல்வேலி சந்தைக்கு வந்தீங்கன்னு சொன்னா ஐயாட்ட வாங்கி கொள்ளுங்க. விலையை பார்த்து குறைச்சு கொடுங்க, வீடியோ பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னா. ஓகே நன்றி. பார்த்தா ஃபுல்லா பச்சை பசையில இருந்து கீரைகள் இருக்கு. என்ன விலைன்னு சொல்லி கேட்பேன். கீரை அண்ணா என்ன விலை? என்ன கீரை என்ன ஒரு கட்டு என்ன? இது எங்க யாழ்ப்பாணத்துல இருந்து வரதா எல்லாம்? ரூபா ஒரு பிடி. என்ன விலை வத்தாளங்களா இங்க? கிலோவா? என்ன விலை விளாரு? ஒரு பிடி 80 ரூபா. பொன்னாங்கானி என்ன விலை? உருளைக்கிழங்கு 220. வெங்காயம் இது 200, அது 220. வெங்காயம் 220. அப்ப என்ன கொண்டு அதெல்லாம் 4 மணிக்கு கொண்டு வர. அண்ணா என்ன விலை பீட்ரூட்? எவ்வளவு கிலோ? 300. கோஞ்சி கிலோ 400. இது கறிமிளகா இஞ்சி என்ன விலை? என்ன கிலோ 1200. கரெக்ட் 400. இது போஞ்சி எங்க இருந்து எடுக்கிறீங்க? தம்புள்ள 110. நல்ல பெரிய தேங்க. எங்க இருந்து எடுக்கிறீங்க? இது நாங்க ஊர்ல எடுக்கிறதா? சரி ஓகே. நாங்க சந்தைக்குள்ள வந்து போயிட்டு வந்துட்டோம். மரக்கறிகளினுடைய விலைகள் என்ன மாதிரி இருக்குது, மக்களினுடைய வரவுகள் என்ன மாதிரி இருக்குது, நிறைய விதமான கருத்துக்கள் அங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்டு விலைகள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த விடயம் எல்லாமே பார்த்திருப்பீங்க. இந்த காணொலி ஒரு பிரியோசனமான காணொலியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியாகவும் இருந்திருக்கும். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மரக்கறிகளினுடைய விலை இதுதான். அந்த விடயத்தையும் நான் இன்றைக்கு உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கிறேன். இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. புதுசா வீடியோ பார்க்குறவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.